வணக்கம், நான் உங்கள் தோழி நர்மதா. வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பர் பூச்செடியில் இருக்க டிசம்பர் பூவை தான் வந்து நம்ம இப்போ பறிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் டிசம்பர் பூ பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதுவுமே நம்ம வீட்டு செடியில் பூத்தது தான். நேற்று பூத்த பூ இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு திரும்பி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ பூ நான் மாலையாக கட்டி வச்சுருக்கேங்க. இப்பெல்லாம் பூ ரொம்ப நிறைய பூக்க ஆரம்பிக்குது. ஆமா ஆமா, பெரிக்க முடியல, கட்ட முடியலைங்க. என்னங்க பண்றது? மணி 8 ஆயிடுச்சு. இன்னைக்கு நல்லா பண்ணிங்க பாருங்க, செம பண்ணி இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணில, அதனால சரி கொஞ்சம் லேட்டா பறிக்கலாம்னு பார்த்தா இன்னமும் ஈரமா தான் இருக்கு. சரி வாங்க, பூனா நான் எப்படி பறிக்கிறேன் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சரிங்க வாங்க, வந்து நீங்களும் பூ பறிங்க. அதெல்லாம் பறிக்கல முடியாது ஏங்க. போன டைமே நீ தான் சொன்னல, என்ன சொன்ன? கிளைய ஒடிச்சு விடுறேன், அதனால பூ பறிக்காத நீ இனிமேட்டு. இல்லைங்க, நிறைய பூ இருக்குங்க. கூப்பிட மாட்டேன்னு சொன்னல, கூப்பிடாத. ஆமா, இத்தனை நாள் நான் பறிச்ச ஒரு செடியாவது உடஞ்சிருக்கான்னு பாருங்க. அதுதான் கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடக்கூடாது. வாங்க வந்து பறிங்க, ரொம்ப அதிகமா இருக்குது பாருங்க, எவ்வளவு தண்ணி பாருங்க. தேவைன்றப்ப மட்டும் வாங்க போங்க வேண்டியது, உடச்சிட்டா மட்டும் லூசு பையில நொன்ன பையிலன்னு சொல்ல வேண்டியது. சரி ஓகே, சரி நீங்க போயிட்டு இந்த ரோஸ் செடி இந்த இதெல்லாம் காமிச்சிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள பறிச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். பனி எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? எப்படி அழகா அப்படியே முத்து 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 முத்தா இருக்குது பூல. அதுவும் சன்லைட்டுக்கு அதுக்கும் பயங்கரமா ஒரு மாதிரி சில்வரா ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாருங்க, பிங்க் ரோஸ் இதுலேயும் இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு தெரியல. அதில் யாராமே டிஸ்டர்ப் பண்ண கொடுத்தவங்களெல்லாம் பாருங்க. பூ இது என்ன பூ? காக்கட்டம். எத்தனை தடவை பூ வாங்கினாலும் அந்த பூ பேர் வந்து மண்டையில் நிற்க மாட்டேங்குது. சை, எத்தனை தடவை பூ வாங்கினாலும் இந்த பூ பேர் வந்து மண்டையில் நிற்க மாட்டேங்குது. அன்னைக்கு ஒரு நாளுங்க அரும்பு அப்படின்னு சொல்லிட்டு முல்லை அரும்புன்ட்டு இந்த காக்கட்டை நான் வாங்கி வந்துட்டேன். இதுதான் முல்லை அரும்பு, இதுதான் முல்லை அரும்பு அப்படி சொல்றாருங்க. ஆமா, காக்கட்டைக்கு முல்லை அரும்புக்குமே வித்தியாசம் தெரியல இருக்கு. இப்போ நான் உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லிட்டேன். அப்பயும் ஊர்றியா தெரியாதுண்ணா அப்படின்னு டார்ச்சர் தானே பண்ணுற. என்ன டார்ச்சர் பண்ணுறாரு? ஆமாம், வாங்கினுவான்ட்டு இதில் ஒரு நெல்லிக்காய் வந்து சரி பெருசா. சரிகாரி தனியாக தின்ட்டாலே எனக்கு வந்துட்டு இது பண்ண முடியல, பார்க்க நல்லா பெருசாக இருந்தது. ஒன்று காணும், அதுதான் நானும் பார்க்குறேன். ஒன்று பெருசாக இருந்ததே பெரிக்கலான்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். இன்னொன்று விழப்போகுது, வேணாம் பெருக்கி தேவையில்ல, அதையே விட்டோம் பார்த்துக்கலாம். நான் பறிச்சிருவேன், நீ பெருச்சு மட்டும் பாரு, கையை பிடிச்சி கடிச்சிடுறேன். பாருங்க, பூ வந்துட்டு நான் அவ்வளோதான் பறிச்சிட்டேன். பத்தலை, இன்னும் அம்மா இருக்குது பெரிய, எப்படியும் 1 மணி நேரம் பெரியப்பா போல. நீ 1/2 மணி நேரம் ஆயிடுங்க. சரி போய் பறிச்சுட்டு வா, நான் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். எங்க போய் டீ குடிக்க போறீங்க? நான் வீட்டுல தான் போய் டீ குடிச்சிட்டு வருவேன். டீ வாங்க போறீங்க பாரு, பறிக்காம பாருங்க, நல்லா டிமிக்கு குத்துனுக்குறாரு. ஒரு இதை வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் இல்ல, வார்த்தை தான். என்ன வார்த்தை? பெரிக்க கூடாதுன்னா பெரிக்க கூடாதுதான். பாருங்க, ஏங்க சளி எல்லாம் பிடிச்சிக்கிச்சிங்க, பறிச்சு கொடுங்க. ஆக்டிங்லாம் என்கிட்ட போடாத போ. ஏன் பாருங்க. சரி ஓகே, நம்மளே பறிச்சிருவோங்க. இவரை பறிக்க சொல்லி எல்லா செடியும் உடைக்கிறதுக்கு அப்புறம் யாரு கேள்வி வாங்குறது? அதுக்கு நான் உடைக்காமலே இருந்துடலாம். கேள்வியா? பெரிக்காமலே இருந்துடலாம், உடைக்காமலே இருந்துடலாம். சரிங்க ஏங்க, யாருக்கெல்லாம் இந்த டிசம்பர் பூ பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இது வந்துட்டு சும்மா இப்படி கிளைய இப்படி ஒடிச்சு வச்சாலே வருதுங்க அழகா. இந்த பாருங்க, இது வந்துட்டு அஜந்தா கலர் சொல்லுவோம். இந்த கலர் தெரியுதுங்களா? இது வந்துட்டு அஜந்தா கலருங்க. இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. இது வந்துட்டு இப்பதான் 1 2 பூ பூக்குது. இது வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து இது வந்து நீங்க பாப்பீங்க நிறைய இருக்கிறத. ஏன்னா நான் நிறைய வந்துட்டு குச்சி உடைச்சி வச்சு நான் நிறைய உடைக்க மாட்டேன், நான் தான் உடைச்சி வச்சு வளர்ப்பேன்.
ஹலோ நான் உடைப்பேன் அவனா அவரு நான் தருவேன் உடைச்சி அவரு நட்டு வச்சு அதெல்லாம் வளர்த்து இல்ல, தருவாரு. சும்மா கதை வர ரீல். நான் தான் டெய்லி தண்ணி விடுவாங்க. அதுவும் போய் என்னைக்காவது ஒரு நாள் தான் இவர் தண்ணி விடுவாரு. நேத்து யாரு விட்டா இந்த நேத்து யாரு விட்டா வாரத்துல 2 நாள் தான் இவர் விடுவாரு. வாரத்துல ஒரு நாள் தாங்க தண்ணி விடுவாரு. ஓடி. சரிங்க சரிங்க சீக்கிரமா நான் பறிச்சுட்டே இருக்கேங்க, நீங்களும் பாருங்க. அப்படியே சுத்தி சுத்தி காமெடி பட்டோம் வீடியோ சுத்தி காமிங்க உள்ளார இருக்கு சுத்தி. இல்ல பூவை சுத்தி சுத்தி காமிங்க. பூவை தானே இதோ பாருங்க சுத்தி காமிக்கிறோமா எப்படி? அதுதான் அந்த ஆங்கிள் போயிட்டு காமிக்கணும். வீடியோ மேன் என்னது என்னங்க அது? கேமராமேன் பைத்தியக்காட்சி அது கூட சொல்லுதல்ல. என்னது கேமராமேன் கேமராமேன் சரியில்லை. ஏங்க இது பார்த்தீங்களா லெமன் கிராஸ். இந்த டிசம்பர் செடியை பூ வளர்ந்து லெமன் கிராஸே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. லெமன் கிராஸ் இருக்குது. இது பேர் என்னடி? இது பரண்டை. பரண்டை மறந்துடுறேன். டெய்லி பழகணும். நான் போய் வாழைக்கொலை காமிக்கிறேன். பார்த்தீங்களா இவ்வளோ ஹைட்டு தான் டப்பாவில் வச்சுக்கிறோம். அழகாக வாழைக்குள்ள தள்ளிடுச்சு. நறுமு பாட்டு போடுவோமா? என்ன பாட்டு? பூக்களே கொஞ்சம் போய் விடுங்கள். யாருக்கு? அவ வந்து விட்டா. சரிப்பா நீ ஒரு பூ கூட பறிக்காம நீ டிமிக்கி கொடுக்குற பத்தியா? ஒண்ணுமே யாரும் வரமாட்டாங்கப்பா. அன்னைக்கு விட்ட ரைடு எப்படி? பரவாயில்ல நானே பறிக்கிறேன். அத பாரு உள்ளார ஒரு பூ இருக்குது பாரு. உள்ளார பூந்து பெரிய எங்க இருக்கு? உள்ளுக்கு போய் பாரு. உள்ளுக்கு போய் பாரு. அத பாரு அங்கிட்ட ஒரு பூ. ஏமா எப்படி அம்மா தர பாருங்க பாருங்க. இன்னும் நான் வரலைங்க அந்த சைடுல வரங்க. சும்மா ஏதா கதை விடாத. பெரியங்க எல்லாம் எக்ஸசைஸ் மார்னிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆமா எக்ஸசைஸ் செய்யாம டிமிக் குத்துட்டு இருந்தல்ல அதுக்கு தான். ஆமா கேமராமேன் சரியில்லைங்க. ஃப்ளைட் போகுது. எங்க தான் போகுதுன்னு தெரியல. சண்டை கொண்டு கேக்குது. பெரியங்க சீக்கிரம் பெரியங்க. எவ்வளவு நேரம் நிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? சும்மா நின்னு பாருங்க அப்பதான் தெரியும். அது என்னமோ உண்மைதான். அப்புறம் என்ன? சரி அதுக்குள்ள நீங்க காக்கட்டாலாம் பறிச்சிடுவாங்க. அதுக்கு அதெல்லாம் முடியாது. எந்த பூவி பறிக்க மாட்டோம் நாங்க. பாருங்க ரொம்ப ஓவரா பண்றாரு இவரு. சரி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பறிச்சிருவேங்க. எனக்கு யாரோட ஹெல்ப் எல்லாம் தேவையில்லைங்க, நானே எல்லாத்தையும் பறிச்சிருவாங்க. இங்க பாருங்க இவ்வளவு பூ பறிச்சிட்டேன். பத்தவே இல்லை, தட்டே ரம்பிடுச்சு பெரிய தட்டு. இன்னும் வந்துட்டு மேல ஒரு 2 பூ இருக்கு. அது வந்து எனக்கு எட்டல. இவரு தான் பறிக்க சொல்லணும். இவரு ஒரு பூ கூட பறிக்கலைங்க. அதெல்லாம் முடியாது. நான் தாங்க பறிச்சேன். சரி வாங்க நான் பறிக்கிறேன். வா பாப்போம். ஆனா ரொம்ப பண்றீங்க நீங்க. ஆனா இதுக்குலாம் இருக்கு உள்ள வாங்க உங்களுக்கு. அப்ப இது புடிங்க. நாங்க பாக்க அதையும் பிடிக்க முடியாது. புடிங்க. சரி ஓகே ஒரு உதவி பண்ணுவோம். நல்லா இழுநருந்தா. நான் உடைக்கணும் இவரு வந்துட்டு ப்ரே பண்ணின்னு இருக்காருங்க. பூ வைக்கும் போது எடுக்கும் போது. இல்ல ப்ரே எல்லாம் பண்ணல, எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் அப்புறம் என்ன ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஓகே வாங்க அப்படியே போயிட்டு நம்ம செடியை சுத்தி காமிங்க. பாரு இங்க உடைச்சிட்ட பாரு. இங்க பாரு நான் அதுலயும் உடைக்கிறேங்க. அதுலயும் யாருக்கிட்ட பட்டு நெல்லிக்காய் காமிச்சிங்களா? இல்லை காமிச்சிங்களே. நான் திங்க தான் பார்த்தேன், கடைசியில் அது இல்லை. எங்க நெல்லிக்காய் தெரியவே மாட்டேங்குது. சரி வேணா கை வைக்காதீங்க, பத்து உடஞ்சிரும். இங்க வாங்க.
எங்கிட்டு ஒரு நிழல தான் தெரியுது. சரி வா வா. நல்லா ஜிகி ஜிகின்னு நிறையா இருக்கிறப்ப காமிச்சா தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் பறிச்சாச்சுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ரோஸும் அப்புறம் காக்கட்டானும் பறிச்சிடலாங்க. படிச்சுட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஆமாம், முதல்ல உள்ளார போகணும். பசிக்குது. ஆமாம் பசிக்குது. காலைல தோசை தாங்க, ப்ரோட்டீன் தோசை, அப்புறம் தக்காளி சட்னி தூள் காலைக்கு மதியத்துக்கு. தோசை வித்தியாசமான தோசை. ஆமாம் ஆமாம், அதுதான் ப்ரோட்டீன் தானே, அது எல்லாம் பருப்பு போட்டு அதனால. சரி ஓகேங்க, அடுத்தது நாங்கள் ரோஸ் பறிக்கிறோம், வாங்க அப்படியே பார்த்தலாம். பட்டு இன்னொரு தட்டு எடுத்துகிட்டு ஒரு அடி இதிலே பறிக்கலாமா? போய்த்தணும் போ, என்னையெல்லாம் வேலையே வாங்கக்கூடாது. அப்படியா? சரி பறிக்கட்டுமா? பிரிங்க பிரிங்க. ஓகே. எப்படி இருக்கு பாருங்களா, அழகா ஒரே பனி துளியா இல்ல? சூப்பராக சூப்பர். போட்டு இந்த ஆட்டை ஆட்டுற அந்த செடியை போட்டு சொல்லு. இப்போ பிச்சை ஆடத்தான் செய்யுன்னு சொல்லுவேன். நான் பிக்கக்குள்ளே அப்படி சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை, நான் வந்துட்டு பிக்கிறேன். நாங்கள் மட்டும் என்ன செடியை பிடுங்குறோம். ஆணி மண்டையும் பார்த்தியா நல்லா முழுங்கா பிரி. என்ன முறைக்கிற? பறிச்சிருவா? பிரிக்காதன்னு சொன்னால் மட்டும் பிரிக்காமலே விட்டுருவேன். வாங்க இருங்க இருங்க, வரேன் வெயிட்டிஷ். ஓகேவா? இலையே காணும் செடியில், பூ மட்டும் போகுது. அது அப்படி அங்கே பாருங்கள், அந்த கோழியை எப்படி ஏறி உக்காந்திங்கன்னு இருக்கிற விதை எல்லாத்தையும் பொறுக்கி தெரிஞ்சுக்குது பாரு. அந்த குட்டிங்களை பாரு, ஒன்று தெரியல. ஆளை பற்றி கீழே ரவுண்டு சுற்றி நடக்குது. அது பாரு திரும்பி மேலே ஏறிச்சு. ஒரு விதைய கூட விட மாட்டேதுங்க, எல்லாத்தையும் பொறுக்கிடுச்சுங்க. கஷ்டப்பட்டு விதை போட்டோம். இருங்க நான் பார்க்குது பாரு, நம்மளை தான் பார்க்குறோம், ஏதோ நம்மளை பற்றி தான் பேசுகிறானுங்கன்னு சொல்லிட்டு பார்க்குது. இங்கே வாங்க. இந்த பூ பிரிக்கல? அது வேண்டாம், அது கொஞ்சம் முக்கா இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா டிசம்பர் பூ. அது டிசம்பர். ஓ சாரிப்பா, வாய் வளருச்சு. என்ன பூ சொல்லு? செம்பருத்தி. ஒரே டிசம்பர் பூ பூ சொல்லி சொல்லி அது வாயில டிஃபால்ட்டா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இது காக்கட்டான். எங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐயோ எனக்கு ஜாலியா இருக்குங்க இப்பதான். நம்மள வர்றதுன்னா ஜாலியா தான் இருக்கும் உங்களுக்கு. என்னங்க நான் சொல்றது? என்ன நான் சொல்றது? அப்படியா நான் சொல்றது? ஒன்றும் நீங்கள் சொல்லுதால மூடிட்டு போறீங்க. ஒழுங்க இம்மா நேரம் நான் பெச்சு செடி ஆட்டின்டா, செடி ஆட்டாம பெரிய நீ உயிரை வாங்கி இருந்திருப்பா. நான் எங்க செடி ஆட்டாம பெரிய பிக்காம பாரு என்ன ஆட்டம் ஆடுது. போடவா? எப்போ ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குதுப்பா தட்டு. தட்டையில் இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் ரோஸு, ரெட் ரோஸு, குட்டி ரோஸு, இது பிங்க் ரோஸு, அப்புறம் காக்கட்டா, டிசம்பர் எல்லாமே வந்து நம்ம வந்து இன்றைக்கி பறிச்சிட்டோங்க. இப்போ வந்துட்டு அந்த கோழி வந்துட்டு இருங்க அப்படியே சொல்கிறேன். கோழி வந்துட்டு நாங்கள் நிறைய விதை போட்டாங்க டப்பாலெல்லாம். எல்லாத்தையும் என்னடா இது முளைக்கலன்னு பார்க்குறேன், எல்லாத்தையும் ஒரு விதை விடாமல் எல்லாத்தையும் பொறுக்கி சாப்பிட்டுருச்சுங்க. கல்யாணம் பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு அங்கே தான் முடிக்கிறாங்க, ஓப்பன் பண்ணி விட்டா. என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியலைங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்க. விதை போட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஒன்று கூட வளரலைங்க. இன்னும் 2 தான் எங்கேயோ ஒன்று முளைச்சிருக்குங்க. இந்த மாதிரி பண்ணுதுங்க. அதையும் கொத்தி விட்டுருது இலையே. சரி இருங்க, அது என்ன பண்ணுதுன்னு அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். பட்டு அது வந்து அந்த குட்டிங்களை வந்துட்டு உட்கார வச்சுட்டு இவர் வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. வர்றாங்களோ அப்படின்ட்டு. அதை பாருங்க, 2வது இது பாருங்க பார்த்ததும் ஓடுது. அதுவும் ஓடிட்டு. சீக்கிரம் போங்க. இப்போ போடுற சத்தத்தை மட்டும் பாருங்க. எல்லாம் அங்கே தான் இருக்குது போலங்க. ஆமாம். ஐயோ இங்கே பாருங்க, இந்த வெங்காயம் வந்ததுங்க. எல்லாத்தையும் இதுவாயிடுச்சு. இங்க பாருங்க, நம்ம இது வச்சுல புதினா சூப்பரா முளைஞ்சு வந்ததுங்க. எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுருச்சுங்க. எல்லாத்தையும் போட்டு நோண்டி
இதுலலாம் தர்பூசணி எல்லாம் போட்டோங்க நாங்கள். எல்லாத்தையும் கிண்டி 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 வீணாக்கிடுச்சிங்க செடியே இல்லாமல். ஏய் போ அடி பிச்சிடுறாரு. உங்களுக்கு ஒரு சூப்பு போட்டால் தான் சரி போட்டு வரும். கத்திரிக்காய் வேற பறிக்கணும் போட்டு ரொம்ப முத்தி போயிடலாம். சரி அப்படியே பறிச்சிடலாமா? ஈவினிங் பறிக்கலாம். சரி. முடக்கத்தங்க பறிக்கலாண்டி, பழுக்குது பாரு. ஆமாம் பறிக்கணும். மாவு அரைக்கணும். இது மட்டும் தான் முளைச்சிருக்குது. இது மட்டும் அதுக்கு பிடிக்கல போல. இல்லை இது பார்க்கல இதை. இதுவும் ஆமாம். அது மிளகா மட்டுமா இல்லை கத்திரியா என்னன்னு தெரியல. பார்ப்போம். இல்லை அந்தாண்ட கத்திரி இந்தாண்ட மிளகா அப்படி. இந்த ஆஃப் வந்துட்டு கத்திரி, இந்த ஆஃப் வந்து மிளகா. அப்புறம் தண்ணி விட்டதுல எல்லாம் கலங்கிடுச்சான்னு தெரில. இனிமேல் ஒரு டப்பா விதைக்குன்னு சுட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் பார்க்கணும். கீரையை பாருங்க, எங்கள் கீரையை எப்படி கொட்டி வச்சிருக்குதுன்னு. பாலக்கீரையை காமிங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஐயா இது விட்டா சரி விட்டுட்டு வராது போலையே. என்ன தின்ற? வெண்டைக்காய் கூட தான் பேசிட்டே இருந்த. நறுக்குன்னு பின்னாடி ஏதோ சவுண்ட் வருதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு வெண்டைக்காய் இருந்ததுங்க. அது எப்படி நாளைக்கு தான் முத்திடும். ஒரு வெண்டைக்காய் வச்சு என்னங்க பண்ணுறது? அதனால கோப்பணும் விட்டு போட்டு நீ சாப்பிட்டு பார்க்குறியா? எனக்கு வேணாம், நீ எடுத்து. எனக்கு பிடிக்கல. சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கல. கடிச்சு வச்சுச்சுங்க. அது சாப்பிடக்கூடாது. இருங்க இன்னும் நீங்கள் எந்த இது கயிறும் சகப்பு கயிறு கட்டியிருக்கோமா? ஐயோ எல்லாத்தையும் கட்டி வச்சுச்சுங்க. கோவப்பட்டேன். நான் இது தண்ணி விடும் போதெல்லாம் பார்த்தேங்க. சரி பெரிய கோழிக்காக போடுவோம். பா நல்லா தாங்காக்குதுப்பா. அது உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஒரு காய் எப்படி இவ்வளோ பெருசாகுது பாரு. சரி வாங்க போகலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு செடியில் இவ்வளோ பூ கிடச்சிதுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். இது பாருங்கள், பூ வந்து கட்டிட்டேன். எவ்வளோ நீட்டு பாருங்கள். மாலை மாதிரி தாங்க கட்டிக்கிறேன். எனக்கு இது மாதிரி கட்டினா தான் பிடிக்கும். நார்மலாக நம்ம கட்டுற மாதிரி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஈர்த்துட்டு வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். இது வந்துட்டு இது பாருங்கள், காலையில் வச்சனால சுருங்க இதுவாகனாலுமே அப்படியே இருக்கும். அது ஈர்த்துட்டு வராது. நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதே வந்து சின்னதாக கூட நம்ம கட்டலாம். இது காம்பு வந்து சின்னதாக வச்சுக்கிடும். இருந்தாலுமே நான் வந்துட்டு சரி நல்லா பஃப்னு இருந்தால் தானே அது டிசம்பர் பூ, அதனால நான் அப்படி வந்துட்டு கட்டியிருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டு பாருங்கள். அடங்கவே மாட்டேதுங்க. இது இவ்வளோ பெருசு இவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க பூ. சரி ஓகே, தேங்க்யூ.